நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் ஹோட்டலுக்கு சாப்பிட வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல எல்லாம் ஹோட்டலை மூட முடியாது அத்தை. என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ்னே பேசிட்டு இருக்க? ஃபேமிலியோட கொஞ்ச நேரம் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு உனக்கு ஆசையே இருக்காதா? அது அம்மா நீங்க மாமா எல்லாரும் சொல்றாங்கல்ல. பாக்கியா, நீயும் வந்தா நம்ம எல்லாம் ஒன்னா போலாம், நல்லா இருக்கும்ல? கோயிலுக்கு வர மாட்டேன்னு சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. நான் வரல. நாங்க இன்னும் பேசி முடிவே பண்ணல, நீ அதுக்குள்ள கிளம்பிட்ட? நான் பேசி முடிச்சிட்டேன் அத்தை. பாக்கியா, பாக்கியா. மா விடுங்கம்மா, பரவாயில்லம்மா. பாக்யாவால வர முடியலன்னா நாம போயிட்டு வரலாமா? உனக்காக வேண்டிக்கிட்டது கோபி. இட்ஸ் ஓகேம்மா, அவதான் வேலை இருக்குன்னு சொல்றாள், நாம போயிட்டு வந்துடலாம். நானும் வரல. நீ ஏதாவது ரெஸ்டாரண்ட் நடத்துறியா? அதை மூடிட்டு வர முடியாதா உன்னால? இல்ல பாட்டி, பாப்பாவை வச்சுட்டு நான் டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டம். உன் பாப்பா இதை விட சின்ன குழந்தையா இருக்கும் போதே திருச்செந்தூர் வரைக்கும் நான் கூட்டிட்டு போயிருக்கேன். கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணாலே எனக்கு வாமிட் வருது பாட்டி. நேத்து கூட பாத்தீங்கல்ல, காம்படிஷன் போகும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னா. ஏய் ஜெனி, இங்க பாரு, வாமிட் வராம இருக்கிறதுக்கு டேப்லெட்ஸ் ஏதாவது வாங்கிக்கலாம். கஷ்டம் செழியா. எனக்கு புரியுது, உங்க ஆன்ட்டி வரல அதனால நீயும் வரலன்னு சொல்ற, அப்படிதானே? இல்ல பாட்டி, நிஜமாவே என்னால டிராவல் பண்ண முடியாது. யார் வந்தா என்ன, யார் வரலன்னா என்ன? என் பையனுக்காக நான் பண்ணின வேண்டுதல். அவனை கூட்டிக்கிட்டு நான் தனியா கூட போயிட்டு வந்துருவேன். பாட்டி, ஏன் தனியா போகணும்? நானும் அண்ணனும் வரோம், நம்ம 4 பேரும் ஜாலியா போயிட்டு வரலாம். யாரெல்லாம் வரலன்னு சொல்றாங்களோ உங்களுக்கு எல்லாம் போட்டோஸ் அனுப்பி வெறுப்பேத்துவோம். ஆமா, நாம 4 பேர்னா நம்ம வண்டியிலே போயிட்டு வந்துடலாம் இல்லடா? நீ ஓட்டிடுவல்ல? அதெல்லாம் ஓட்டிடுவேன் பாட்டி, அசால்ட்டா ஓட்டிடுவேன். அப்ப சரி, எல்லாரும் கிளம்பலாம். சரிங்க. சரி.